பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். விக்கிரவாண்டியில ஒரு சிறுமி இறந்து போனாங்கல்ல, 3.5 வயது சிறுமி, பேர் லியா லட்சுமி. ஸோ அந்த நியூஸை பத்தி நீங்களே ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இவங்களுடைய மரணத்துல 2 வெர்ஷன் ஆஃப் ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஒன்னு, ஸ்கூல் நிர்வாகம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த சிறுமி செப்டிக் டேங்க் உள்ள விழுந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது ஸ்கூல் நிர்வாகம் சொல்லக்கூடிய செய்தி. அவங்க அந்த விஷயத்துல உறுதியா இருக்காங்க. பட் அந்த சிறுமியோட அப்பா அம்மா சொந்தக்காரங்களாம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுடைய குழந்தை செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்து போல, ஒரு டீச்சர் அடிச்சதுனால அந்த குழந்தை இறந்து போயிருக்கு அப்படின்னு அவங்க அப்பா அம்மா ஒரு பக்க ஸ்டோரி அப்படிங்கிறத சொல்றாங்க. 2 பக்கமுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸ்கூல் சைடும் அந்த குழந்தை செப்டிக் டேங்க்ல தான் விழுந்து இறந்துச்சு அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா சைடும் இல்ல, என் குழந்தை செப்டிக் டேங்க்ல விழுந்து இறந்து போல, யாரோ ஒரு டீச்சர் அடிச்சதுனால தான் இறந்து போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்துல உறுதியா இருக்காங்க. ஸோ நாம இது 2 பத்தியும் அனலைஸ் பண்ணி இந்த வீடியோவை முடிக்கிறப்போ நமக்கு தெரிய வந்துடும் இந்த குழந்தை எப்படி இறந்து போயிருக்கு அப்படிங்கிறது. இப்போ நீங்க ஒரு இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அது ஒரு செப்டிக் டேங்கு. செப்டிக் டேங்க்னா பொதுவாக ஒரு ஓப்பன் அப்படிங்கிறத வச்சிருப்பாங்க. பட் சின்னதா ஒரு பைப்பு அப்படிதான் வச்சிருப்பாங்க. பட் இந்த செப்டிக் டேங்க்ல 2க்கு 2 ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட்ல அந்த ஓப்பன் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க. அதுக்கு மேல அந்த ஓப்பனை மூடுறதுக்காக ஒரு தகரம் போட்டு மூடி இருக்காங்க. அந்த தகரம் துரு பிடிச்சி ஆல்ரெடி கையை வச்சாவோ காலை வச்சாவோ பொத்துக்கிட்டு விடுற மாதிரி தான் இருந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த தகரத்து மேல துணி போட்டு மூடி வச்சிருந்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இந்த செப்டிக் டேங்க் எங்க இருக்கு அப்படின்னா, விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் விக்கிரவாண்டி அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய செயின்ட் மேரி ஸ்கூல்ல இருக்கக்கூடிய அந்த செப்டிக் டேங்க் தான் இது. ஸோ இந்த செப்டிக் டேங்க் உள்ள விழுந்து தான் அந்த லியா லட்சுமி அப்படிங்கிற குழந்தை இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இது வரைக்கும் அந்த பள்ளி நிர்வாகம் அப்படிங்கிறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பள்ளி நிர்வாகம் இந்த குழந்தையோட மரணத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயில்டா சொல்லிடுறேன். ஜனவரி 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில 9 மணிக்கு லியா லட்சுமி வழக்கம் போல ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூலுக்கு லஞ்சும் சாப்பிட்றாங்க. எடுத்துட்டு வந்த லஞ்சை லியா லட்சுமி சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது ஒன்று இருந்திருக்கு. இது பள்ளி நிர்வாகமே சொல்லக்கூடிய விஷயம் தான். ஸோ அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி லியா லட்சுமி எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு கிளாஸ் டீச்சர்கிட்ட சொல்றாங்க. அவங்க எல்கேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் அந்த லியா லட்சுமி, 3.5 வயசு தான். ஸோ டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லியா லட்சுமி ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. பட் கொஞ்ச நேரம் ஆகியும் வராததுனால கிளாஸ் டீச்சர் போயிட்டு பார்க்குறாங்க, லியா லட்சுமியை காணோம். ஸோ உடனே அந்த நியூஸ் மற்றவங்களுக்குலாம் பரவுது. அங்கே இருக்கக்கூடிய வேன் டிரைவர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல, ப்ரைவேட் ஸ்கூல் அப்படின்னா அங்கே நிறைய வேன் நிற்கும். அங்கே டிரைவர்ஸ்லாம் அந்த டே டைமில் சும்மா தான் நின்றுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிய போகுது, செக்யூரிட்டிக்கு தெரிய போகுது, பிரின்சிபல் வரைக்கும் இந்த செய்தி தெரிய போயிடுச்சு, லியா லட்சுமியை காணோம் அப்படின்னு. உடனே எல்லாம் தேடி பார்க்குறப்போ செப்டிக் டேங்க் உள்ள மேலே அந்த செருப்பு மட்டும், அந்த ஒரு குழந்தையோட செருப்பு மட்டும் கடந்திருக்கு. உடனே இவங்களுக்கு குழந்தை இது உள்ளதான் விழுந்திருக்குமா அப்படின்னு டவுட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு டிரைவரை கூப்பிட்டு நாங்கள் அந்த குழந்தைய உள்ளேருந்து எடுத்து உடனடியாக கூப்பிட்டு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கூல் நிர்வாகம் சொல்லக்கூடிய ஸ்டோரி அப்படிங்கிறது. பட் அந்த சிறுமியோட அப்பா அம்மா ரிலேட்டிவ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க நைட்டு ஒரு 9:30 மணி 10 மணி ரேஞ்சில் தான் ஃபர்ஸ்ட் லியா லட்சுமி ஹாஸ்பிட்டலில் போயிட்டு பார்க்குறாங்க. இந்த சம்பவம் நடந்தது எல்லாமே மதியம் ஒரு 2-3 மணிக்கு நடந்திருக்கு. பட் ஹாஸ்பிட்டல் போய் அந்த ப்ரொசீஜர் அதெல்லாம் நடந்து ஒரு 9:30-10 மணிக்கு தான் அந்த குழந்தையோட அப்பா அம்மா அந்த குழந்தையோட டெட் பாடியை பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பார்த்த உடனே சந்தேகம் அப்படிங்கிறது வந்துடுச்சு, நம்ம குழந்தை இப்படி இறக்கல அப்படின்னு அந்த சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ அந்த பதட்டத்தில் அவங்களால எதுவும் பேச முடியாது, எதுவும் சொல்ல முடியாது. பட் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேருந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று நோட் பண்ணி சொல்றாங்க. என்ன, இந்த செப்டி டேங்க்ல விழுந்து என் குழந்தை இறந்து போச்சுன்னு இந்த ஸ்கூல் நிர்வாகம் சொல்லுது இல்ல, அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்கள்லாம் ஒண்ணா நான் சொல்றேன் அப்படின்ட்டு அந்த குழந்தையோட அப்பா அம்மா சொல்றாங்க. இவங்க அந்த குழந்தைய பாக்குறப்போ அந்த குழந்தையோட கன்னத்துல பெருசா செவந்திருக்கு. ஒரு பக்கம் கண்ணை பெரிய அளவுல செவந்திருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த சின்ன வயசு ஒரு 3.5 வயசு குழந்தைன்னா நெத்தியில இந்த பொட்டுலாம், சாந்து பொட்டுலாம் அழியாத மாதிரி வச்சு விடுவாங்க தெரியுங்களா. ஸோ அதே மாதிரி பொட்டு வச்சுதான் நான் காலையில அனுப்பிச்சேன். நான் என் குழந்தைய நைட்டு 9:30 மணிக்கு பாக்குறப்போ அந்த பொட்டு அப்படிங்கிறது நெத்தியில அப்படியே தான் இருந்தது. என் குழந்தை மேல ஒரு செப்டிக் டேங்க்ல ஒரு குழந்தை விழுந்திருந்தது அப்படின்னா அது மேல எவ்வளவு அழுக்கா இருக்கும், எவ்வளவு மோசமா இருக்கும், எவ்வளவு ஸ்மெல் அடிக்கும், என்னென்ன நடந்திருக்கும், அந்த யூனிஃபார்ம்லாம் எவ்வளவு மோசமா போயிருக்கும். என் குழந்தையோட யூனிஃபார்ம் என்கிட்ட கொடுக்குறப்போ அதுல ஈரமே கிடையாது, என் குழந்தை மேல எந்த சேருமே கிடையாது. இந்த ஸ்கூல் நிர்வாகம் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆதாரம் என்ன சொல்றாங்க அப்படின்னா,
அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு 12-12:30 மணிக்கு அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க வந்து உங்க குழந்தைய வந்து சீக்கிரம் கூப்பிட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு எல்லாருக்குமே மெசேஜ் போயிருக்கு. ஆனா எனக்கு மட்டும் வரல. ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே இந்த அப்பா அம்மா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, காலையில 11 மணி அளவுலயே என்னுடைய குழந்தை வந்து இறந்து போயிருக்கு. அதனாலதான் 12 மணிக்கு எல்லாருக்குமே அந்த ஸ்கூல்ல படிக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன குழந்தைங்களோட அப்பா அம்மா எல்லாருக்குமே அந்த மெசேஜ் அப்படிங்கறத அனுப்பியிருக்காங்க. பட் எங்களுக்கு மட்டும் அந்த மெசேஜ் அப்படிங்கிறது வரல. மதியம் 2:30 மணிக்கு தான் எங்களுக்கு அந்த மெசேஜ் அப்படிங்கிறது வருது. அதுவும் என்னென்ன வருது அப்படின்னா, லியாலட்சுமி ஸ்கூல்ல வந்து லீவு, லியாலட்சுமி வந்து நீங்க கூப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு தான் எங்களுக்கு மெசேஜ் வருது. நாங்க போயிட்டு அங்க இருக்கக்கூடிய கிளாஸ் டீச்சர்கிட்ட கேட்கிறோம். கிளாஸ் டீச்சர் வந்து நீங்க அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்கங்க நாங்க அலைஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா தான் சொல்றாங்க இத மாதிரி உங்க குழந்தை செப்டி டேங்க்ல விழுந்து இறந்து போச்சு அப்படின்னு. சோ இந்த விஷயத்துல எங்களுக்கு நம்புற மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு 200 மீட்டர் தான் இருக்கும் எங்க வீடு. ஸோ அந்த குழந்தைய வந்து இவங்க ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போனேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் கூப்பிட்டு போறது அப்படின்னா கூட எங்க வீட்டை கிராஸ் பண்ணி தான், அது கார்ல கூப்பிட்டு போயிருந்தாலும் ஆம்புலன்ஸ்ல கூப்பிட்டு போயிருந்தாலும் அந்த வாகனம் வந்து எங்க வீட்டை கடந்து தான் போயிருக்கும். ஆனா எங்கள்கிட்ட சொல்லாம இருந்திருக்காங்க. ஏன் சொல்லாம இருந்தாங்க? மற்ற எல்லா பேரண்ட்ஸுக்கும் உங்க குழந்தைய வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு மெசேஜ் அனுப்புனவங்க ஏன் எங்களுக்கு மட்டும் இவ்வளவு லேட்டா அமைச்சிருக்காங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா தரப்புல இருந்து நிறைய கேள்விகள் வைக்கிறாங்க. இதுல அவங்க இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து நீங்க கார்ல வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கறத வெளியிட்டிருக்கீங்க. நீங்க அந்த குழந்தை செப்டிக் டேங்க் உள்ள விழுந்துச்சுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப எடுத்திருப்பீங்கல்ல. உள்ள கஷ்டப்பட்டு தானே செப்டிக் டேங்க் உள்ள விழுந்தா ஈஸியா எடுத்துட முடியாதுல்ல. யாரோ ஒரு நபர் உள்ள இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு தானே எடுக்க முடியும். சோ அந்த எடுத்த சிசிடிவி ஃபுட்டேஜ வெளியிடுங்க அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கேட்டிருந்தாங்க. சோ அவங்க இந்த விஷயத்த ஸ்ட்ராங்கா கேட்டதுக்கு அப்புறம் பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, எடுக்கிற மாதிரி ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை விட்டுருந்தாங்க. பட் அது எப்படி இருந்தது அப்படின்னா, தூரத்துல இருக்கு அந்த சிசிடிவி அப்படிங்கிறது தூரத்துல இருக்கு. யாரோ ஒரு நபர் வந்து குச்சியை விட்டு அந்த செப்டிக் டேங்குக்குள்ள நோன்றாரு, கின்றாரு, அவ்வளவுதான் இருக்கு சிசிடிவி. சோ அதை வச்சு நிர்வாகம் வந்து நாங்க சிசிடிவி வெளியிட்டோம் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் இதுல பொதுவாவே அந்த அப்பா அம்மான்னு இல்ல எல்லாருக்குமே வரக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, ஒரு குழந்தை அத மாதிரி செப்டிக் டேங்க் உள்ள விழுந்துருச்சு அப்படின்னா அதை எடுக்கிறது எவ்வளவு கஷ்டமான விஷயம். ஒரு நபர் மேலேயே நின்று குச்சை விட்டு கிண்டி ஒரு குழந்தைய வந்து வெளியில எடுத்துட முடியுமா? அந்த குழந்தை அந்த செப்டிக் டேங்க் உள்ள எங்க, ஏன்னா ஒரு ஸ்கூலோட செப்டிக் டேங்க் அப்படிங்கிறது சின்ன போது இருக்காது. அதோட ஓப்பன் ஸ்பேஸே 4 ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதோட அகலம் மொத்தமா அந்த செப்டிக் டேங்கோட அகலம் அதெல்லாம் எவ்வளவு இருக்கும். ஸோ மேல இருந்து ஒரு குச்சை விட்டு இவங்க தூக்குன மாதிரி இந்த விஷயத்த அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படிங்கிறத காட்டினாங்க. அதை அந்த அப்பா அம்மாவும் நம்மளாலையுமே நம்ப முடியல. இந்த ஸ்கூல் நிர்வாகம் இந்த விஷயத்துல வந்து எதையோ மறைக்கிறாங்களோ, எதுக்காகவோ பொய் சொல்றாங்களோ அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணுது. நீங்க இந்த விஷயத்த கேட்கிறப்பவே உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கும். இது வந்து உண்மையாலுமே அந்த குழந்தை செப்டிக் டேங்க்ல தான் விழுந்து இறந்ததா, இல்ல இவங்க அப்பா அம்மா அந்த குழந்தையோட அப்பா அம்மா சொல்ற மாதிரி அடிச்சு அந்த குழந்தை இறந்து போனதுனால இவ்வளவு பெரிய ஒரு நாடகம் நடத்துறாங்களா அப்படிங்கிற சந்தேகத்துல நீங்களே ஒரு பக்கம் முடிவுக்கு வந்திருப்பீங்க. இது இந்த குழந்தை இப்படிதான் இறந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பள்ளி நிர்வாகம் வந்து எதுக்காகவோ இதை மறைக்கிறாங்க அப்படின்னு நம்மளாலே இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சிக்க முடியுது. இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இத 2 விஷயமா பார்க்கலாம். அந்த குழந்தை செப்டிக் டேங்க்லயே விழுந்து இறந்திருந்தாலும் அது மிகப்பெரிய தப்பு தான். ஏன்னா ஒரு அப்பா அம்மா வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போனா பக்கத்துல குளம் இருக்கும், பாதுகாப்பு இருக்காது, இல்ல யாராவது கடத்திட்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் செலவே ஆனாலும் பரவாயில்ல நம்ம குழந்தை நல்லா படிக்கணும், பாதுகாப்பா போகணும் அப்படின்னு ஒரு பிரைவேட் ஸ்கூலுக்கு கொண்டாந்து விடுறாங்க அப்படின்னா, ஒன்னு எஜுகேஷன், இன்னொன்னு வந்து குழந்தை வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு தான். வீட்டுல இருக்கிறப்ப கூட குழந்தை அங்கங்க ஓடும் ஒரியாடும். பட் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா பாதுகாப்பா இருக்கும், நம்ம ஈவினிங் போயிட்டு கூப்பிட்டு வர வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் ஒரு குழந்தைய ஒரு அப்பா அம்மா பிரைவேட் ஸ்கூலுக்கு செலவே ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அனுப்புறாங்க. ஸோ அந்த ஸ்கூல்ல இத மாதிரி ஒரு செப்டிக் டேங்க் சரியா இல்லாம இந்த குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த கதை உண்மையா இருந்தாலும் அதுவுமே தப்பு தான். அதே மாதிரி இந்த அப்பா அம்மா சொல்ற மாதிரி ஒரு குழந்தைய வந்து ஒரு டீச்சர் வந்து அடிச்சு அந்த குழந்தை இறந்து போயிருக்கு அப்படின்னா அது இன்னுமே பெரிய தப்பு தான். ஸோ இந்த விஷயத்துல நமக்கு வெளியில இருந்து பாக்குறப்போ இந்த குழந்தை இப்படிதான் இறந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது நம்மளாலேயே புரிஞ்சிக்க முடியுது. பட் இதை வந்து ஆதாரப்பூர்வமா இந்த குழந்தை எப்படி இறந்தது அப்படின்னு வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா அங்க இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இந்த குழந்தை உண்மையாலும் எப்படி நடந்து இந்த இறந்து போச்சு, ஸோ இனிமேல் இதை மாதிரி குழந்தைகள் வந்து இறக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளி கல்வித்துறை இருக்காங்கல்ல, ஸோ அவங்க சைட்லேருந்து தான் இந்த நடவடிக்கை அப்படிங்கிறத எடுக்கணும். இதை மாதிரி ஒரு டீச்சர் கிளாஸ் டீச்சர் அடிச்சு அந்த குழந்தை இறந்து போனதுக்கப்புறம் பயத்தில் இந்த நாடகம் நடத்தினாங்களா, இல்லை இதுக்கு பின்னாடியும் ஏதாவது காரணங்கள் இருக்கா அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் தான் இதை விசாரித்து வெளியில் கொண்டு வரணும்.
கூடிய சீக்கிரம் கொண்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்துல பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட், அந்த கிளாஸ் டீச்சர் 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 10ஆம் தேதி வரைக்கும் ஜுடிஷியல் கஸ்டடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பட் கொடுத்துருக்காங்க, ஆனா என்னத்துக்காக கொடுத்துருக்காங்க, என்ன தவறு, செப்டிக் டேங்க்ல விழுந்த தவறுக்காக கொடுத்துருக்காங்களா இல்ல அந்த குழந்தைய அடிச்சு கொண்டதுக்காக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் மட்டும் வெளியில வரவே இல்லை. பட் கூடிய சீக்கிரம் வெளி வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் வெளிவந்தாதான் இதே மாதிரி தவறுகள் இன்னும் மற்ற பள்ளிகளில் நடக்காம இருக்கும். அப்படியே ஒரு தவறு நடந்துட்டாலும் அதை மூடி மறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அந்த பள்ளி நிர்வாகத்துக்கு வராம இருக்கும். ஸோ அதுக்கு அதிகாரிகள் இதுல உண்மை என்ன அப்படிங்கிற விஷயத்த வெளிக்கொண்டு வர வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம சைட்லேருந்து லியா லட்சுமிக்கும் அவங்களுடைய குடும்பத்துக்கும் நம்மளுடைய ஒரு பெரிய வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். இதை மாதிரி வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருக்கு, நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.